புரட்சி தலைவி அம்மா இருவரும் தெய்வங்களை வணங்கி எடப்பாடி சட்டமன்ற தொகுதியில் எடப்பாடி ஒன்றிய கழகத்தின் சார்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற தேர்தல் பிரச்சார கூட்ட நிகழ்ச்சி இந்த பூமியே அதிர்ந்து போய்விட்டது. இது தேர்தல் பிரச்சார கூட்டம் அல்ல, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மாநாடு போல் காட்சி அளிக்கிறது. உங்களுடைய ஆரவார எழுச்சி நடைபெறுகின்ற சட்டமன்ற பொது தேர்தலில் அண்ணா திமுக ஆட்சி அமைப்பது 100% உறுதி. இந்த சிறப்பான நிகழ்ச்சியை கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற முன்னாள் அமைச்சர் அண்ணன் செம்மலி அவர்களே, எடப்பாடி ஒன்றிய கழக செயலர் அறிவிச்சார் முன்னாள் சேர்மன் திரு ஏ மாதேஷ் அவர்களே, முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் தெற்கு ஒன்றிய கழக செயலர் அறிவிச்சார் திரு கே துரை என்ற மாதேஸ்வரன் அவர்களே, முன்னாள் ஊராட்சி ஒன்றிய குழு தலைவர் சகோதரி திருமதி குப்பம்மாள் மாதேஷ் அவர்களே, எடப்பாடி ஒன்றிய பேரவையினுடைய செயலாளர் சகோதரர் ஆர் மாதேஸ்வரன் அவர்களே, பேரூர் கழக சார் திரு பி கே காளியண்ணன் அவர்களே, பொதுக்குழு வெங்கடாச்சலம் அவர்களே மற்றும் நங்கவள்ளி தெற்கு ஒன்றிய சகோதரர் திரு செல்வம் அவர்களே, நங்கவள்ளி ஒன்றிய கழக செயலாளர் வடக்கு அறிவிச்சவர் மாணிக்கவேல் அவர்களே, பேரூர் கழக செயலாளர் ஜலகண்டாபுரம் திரு எஸ்.ஆர்.டி. சிவகுமார் அவர்களே, நங்கவள்ளி பேரூர் கழக செயலாளர் திரு ஆர் சேகர் அவர்களே, வனவாசி பேரூர் கழக அறிவிச்சவர் நதிக்குமார் அவர்களே மற்றும் பாஜக மாவட்ட தலைவர் திரு ஹரிராமன் அவர்களே, பாஜக வடக்கு ஒன்றிய தலைவர் சி.எம். பழனிசாமி அவர்களே, பாஜக தெற்கு ஒன்றிய தலைவர் ஜி முருகேசன் அவர்களே, பாஜக எடப்பாடி சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர் எம் ரவிக்குமார் அவர்களே, பாமக சேலம் தெற்கு மாவட்ட திரு எஸ்.கே. செல்வகுமார் அவர்களே, பாமக மாநில நிர்வாகக்குழு உறுப்பினர் என் அண்ணாதுரை அவர்களே, பாமக எடப்பாடி கிழக்கு ஒன்றிய திரு ரவிக்குமார் அவர்களே, பாமக மேற்கு ஒன்றிய திரு ரவி அவர்களே மற்றும் இங்கே திரளாக குழுமி இருக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கின்ற பல்வேறு பொறுப்புகள் இருக்கின்ற நிர்வாகிகளை, கழக உடன்பிறப்புகளை, கூட்டணி கட்சி சேர்ந்த தலைவர்களே, நிர்வாகிகளே, பெரியோர்களே, தாய்மார்களே, விவசாயிகளே, விவசாய தொழிலாளர்களே, நெசவாளர் பெருமக்களே, விசைத்தறி தொழிலாளர்களே, வனமேறும் தொழிலாளர்களே, நண்பர்களே, வரியது சிறப்பித்துக் கொண்டிருக்கிற வாக்காளர் பெருமக்களே, பத்திரிகை ஊடகங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய முக நன்றி கலந்த வணக்கம். இன்றைக்கு எடப்பாடி சட்டமன்ற தொகுதி அதிமுக கோட்டை. ஜலகண்டாபுரத்தில் நானும் நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டத்தில் அங்கம் வைக்கின்ற பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவர் மரியாதைக்குரிய நாடாளுமன்ற டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் கலந்து கொண்டு பேசிவிட்டு உங்களை வந்து சந்திக்கிறேன். அதான் சற்று காலதாமதமாகிவிட்டது. ஏன்னா 2 பேரும் பேசி பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் அதிகமாகிட்டது. ஆகவே நம்முடைய தொகுதி தமிழ்நாட்டில் எடுத்துக்காட்டான தொகுதி எடப்பாடி தொகுதி. இன்றைக்கு 2011 வெற்றி, 16 வெற்றி, 21 வெற்றி, நடக்க இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலையும் வெற்றி பெறுவதற்கு வாக்களிப்பீர்கள். நடைபெறுகின்ற சட்டமன்ற பொது தேர்தலில் எடப்பாடி சட்டமன்ற தொகுதியில் தலைமை கழகத்தின் சார்பாக என்னை அறிவிக்கப்பட்டிருக்கின்றார்கள். எனக்கு மீண்டும் சட்டமன்ற உறுப்பினராகி உங்களுடைய ஆதரவால் சேவை செய்ய ஒரு வாய்ப்பை தாருங்கள். இந்த பதவி நீங்க கொடுத்த பதவி, இந்த அடையாளம் நீங்க கொடுத்தது. இங்க இருக்கின்ற எடப்பாடி சட்டமன்ற தொகுதியில் இருக்கின்ற எடப்பாடி ஊராட்சி ஒன்றியம், பூலாம்பட்டி பேரூராட்சி, இந்த பகுதியில் இருக்கின்ற மக்கள் வந்திருக்கின்றீங்க.
நீங்க வாக்களித்து என்னை வெற்றி பெற செய்து அமைச்சராக்கினீங்க. பிறகு முதலமைச்சர் என்ற ஒரு பெரிய பதவியை உங்களால் கொடுத்து, பிறகு பிரதான எதிர்க்கட்சி தலைவர் மிகப்பெரிய அந்தஸ்தை கொடுத்தீங்க. மீண்டும் இவ்வளவு பெரிய கட்சி, பொன்மனச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தோற்றுவித்த கட்சி, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் பொதுச் செயலாளர் தான் கட்சி, அம்மா அவர்கள் பொதுச் செயலாளர் தான் கட்சி, அண்ணா திமுக கட்சி. இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சிக்கு பொதுச் செயலாளர் என்ற உயர்ந்த அடையாளத்தை கொடுத்தவர்கள். என் வாழ்நாள் முழுவதும் மறக்க மாட்டேன். என்னுடைய வாழ்நாள் முழுவதும் அடுத்த பிறவி ஒன்று இருந்தா உங்க குடும்பத்தில் ஒருவனாக பிறக்க வேண்டும். சாதாரண விவசாய குடும்பத்தில் பிறந்த ஒருவர் இந்த முதலமைச்சராக முடியுமா? ஒரு கட்சிக்கு பொதுச் செயலாளர் ஆக முடியுமா? அதை நீங்க தான் தந்திருக்கிறீங்க, நீங்க தான் கொடுத்திருக்கிறீங்க. ஆக உங்களை எத்தனை முறை புகழ்ந்தாலும் அதற்கு ஈடு இணையே இல்லை. இன்றைக்கு திரு கருணாநிதி குடும்பத்தில் பிறந்தவர்கள் மட்டும்தான் அந்த கட்சியில அந்த கட்சிக்கு தலைவராக முடியும். அதே போல அந்த கட்சி ஆட்சிக்கு வருகின்ற பொழுது அந்த குடும்பத்தை சேர்ந்தவர்கள் தான் முதலமைச்சராக முடியும். அண்ணா திமுக அப்படி அல்ல. நம்முடைய எடப்பாடி சட்டமன்ற தொகுதியில் சிலுவம்பாளையத்தில் பிறந்த ஒருவருக்கு முதலமைச்சர் பதவி கிடைச்சிருக்குது. சிலுவம்பாளையத்தில் இருக்கின்ற ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்த ஒருவருக்கு இவ்வளவு பெரிய கட்சியில பொதுச் செயலாளர் என்ற அடையாளம் உங்களால் கொடுத்திருக்கு. வேற எந்த கட்சியிலாவது கிடைக்குமா? இன்றைக்கு திமுக கட்சி குடும்ப கட்சி ஆகிவிட்டது. அது கட்சியில கார்பரேட் கம்பெனி. அந்த கம்பெனியில முதலாளியும் மாறி மாறி வருவாங்க. முதல்ல திரு கருணாநிதி இருந்தாரு, பிறகு இப்ப ஸ்டாலின் வந்திருக்காரு, பிறகு உதயநிதி வர்றதுக்கு துடிக்கிறாரு. உண்மைதானே? நல்லா சத்தமா சொல்லணும். எடப்பாடியில் போடுற சத்தம் திரு ஸ்டாலினுக்கு போய் கேட்க வேணும். திரு ஸ்டாலின் அவர்களே, இந்த தேர்தலோட குடும்ப ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்கின்ற தேர்தல். வாரிசு அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கின்ற தேர்தல் சட்டமன்ற தேர்தல். தமிழ்நாட்டை சுரண்டி பிழிக்கும் ஒரு குடும்பத்திற்கு, தமிழ்நாட்டு மக்களுக்கும் நடக்கின்ற தேர்தல். தமிழ்நாட்டை சொல்லுங்க, தமிழ்நாட்டை சுரண்டி பிழைக்கும் ஒரு குடும்பத்திற்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் நடக்கும் தேர்தல். ஆக இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் கருணாநிதி குடும்பத்திற்கு மூடு விழா நடக்கின்ற தேர்தல். ஏன் கருணாநிதி குடும்பத்தை சேர்ந்தவர் மட்டும்தான் ஆட்சி அதிகாரத்துக்கு வர வேண்டுமா? இங்க இருக்கிறவங்க யாராவது ஒருத்தர் வந்தா ஏற்றுக்கொள்ள மாட்டார்களா? அண்ணா திமுகவை பொறுத்த வரைக்கும் கட்சிக்கு விசுவாசமாக உழைத்தவர்களுக்கு, மக்களுக்கு சேவை செய்கின்றவர்கள் எவராக இருந்தாலும் இந்த பதவிக்கு வர முடியும். இது அண்ணா திமுக. திமுக அப்படி அல்ல, அது குடும்பத்துக்காக இருக்கின்ற கட்சி. அண்ணா திமுக மக்களுக்காக இருக்கின்ற கட்சி. இன்றைக்கு மக்களுக்காக இருக்கின்ற கட்சி இருக்கின்ற காரணத்தினாலதான் நம்முடைய தமிழ்நாட்டில் பல திட்டங்களை கொண்டு வந்து நாம் நிறைவேற்றிக்கிறோம். அதோட இந்த தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினர் என்ற முறையில் நீங்க கேட்ட திட்டங்கள் பெரும்பாலானவற்றை நான் நிறைவேற்றுகின்றேன். நம்முடைய பகுதி வறட்சியான பகுதி, நம்முடைய பகுதி வறட்சியான பகுதி. அப்படி வறட்சியான பகுதி இருக்கின்ற ஏரி குளங்கள் அனைத்தையும் நீர் நிரப்ப வேண்டும் என்று 50 ஆண்டு காலமாக நீங்கள் கோரிக்கை வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். உங்களுடைய கோரிக்கையின் அடிப்படையில்
அதிமுக அரசு நான் முதலமைச்சர் இருந்த பொழுது 100 ஏரிகள் நீர் நிரப்புகின்ற திட்டம். மேட்டூர் அணை நிரம்பி உபரியாக வெளியேறுகின்ற பொழுது அந்த மேட்டூர் அணையிலிருந்து நீரேற்றின் மூலமாக நீரை இறைத்து நம்முடைய பகுதியில் இருக்கின்ற வறண்ட ஏரிகள் குளங்கள் நிரப்புகின்ற திட்டம் இதனுடைய நோக்கம். நான் எந்த இடத்துல அடிக்கல் நாட்டணும், இருப்பாளியில் அடிக்கல் நாட்டினேன். நீங்களா வந்தீங்கல்ல, அந்த ஏரிக்கு தண்ணி வந்துதா? இதுதான் திமுக. விவசாயிகளை வஞ்சிக்கின்ற அரசாங்கம் திமுக அரசாங்கம். திரு ஸ்டாலின் அவர்களே, விவசாயிகளுடைய வயிற்றில் அடிக்கின்ற அரசு இந்த தேர்தலோடு முடுகி கட்டப்படும். இதுல என்ன அரசியல் வேண்டி இருக்குது? இன்றைக்கு இதுல என்ன அரசியல் வேண்டி இருக்குது? ஒரு அரசாங்கம் இருக்கின்ற பொழுது மக்களுக்கு தேவையான திட்டங்களை கொடுப்பதுதான் அரசாங்கத்தினுடைய நோக்கம். அந்த அடிப்படையில் 50 ஆண்டு காலம் நம்முடைய விவசாயிகள் கண்ட கனவு மேட்டூர் அணை நிரம்பி உபரியாக வெளியேறுகின்ற பொழுது அந்த நீரை நம்முடைய பகுதியில் இருக்கின்ற ஏரிகளில் நிரப்ப வேண்டும். நிலத்தடி நீர் உயர வேண்டும். விவசாயிகளுக்கு தேவையான நீர் கிடைக்கும், குடிப்பதற்கு தேவையான நீர் கிடைக்கும். இதில் என்ன தவறு? இதை அரசியலாக்கி இன்று வரை இந்த திட்டம் முழுமை பெறல. திரு ஸ்டாலின் அவர்களே, நீங்க வேணா ஆமை வேகத்தில் திட்டத்தை நடத்தி இருக்கலாம். ஆனா இந்த தேர்தலில் அதிமுக மக்கள் துணையோடு வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும். ஆட்சி அமைத்துடனே எந்தெந்த ஏரிகள் நிரப்பப்படாமல் இருக்கின்றதோ அனைத்து ஏரிகளும் அதிமுக ஆட்சியில் நிரப்பப்படும். அது மட்டுமல்ல, இந்த திட்டத்திலே சில ஏரிகள் குளங்கள் விடுபட்டுள்ளதாக விவசாயிகள் கோரிக்கை வைத்திருக்கின்றார்கள். அப்படி விடுபட்ட ஏரிகளும் குளங்களும் அந்த திட்டத்தின் மூலமா நீர் நிரப்பப்படும். அதிமுக ஆட்சிக்கின்ற பொழுதுதான் 2 முறை விவசாயியுடைய பயிர்க்கடன் தள்ளுபடி செஞ்சோம். 2 முறை விவசாயிகள் வாங்கிய தொடக்க வேளாண் கூட்டு சந்தைகளை பயிர்க்கடன் தள்ளுபடி செஞ்சோம். மீண்டும் அதிமுக ஆட்சி மலர்ந்தவுடனே விவசாயிகள் தொடக்க வேளாண் கூட்டுறவு சங்கத்தில் வாங்கிய பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யப்படும். அதே போல குடிமராமத்து திட்டம், அங்க இருக்கின்ற பக்கத்தில் இருக்கிற ஏரி குளம் குட்டை ஏன் மேட்டூர் டேம் அனைத்திலும் விவசாயிகள் விரும்பியவாறு அந்த ஏரி இருக்கிற வண்டல் மண்ணை அள்ளி விவசாயிகள் அவருடைய நிலத்திற்கு இயற்கை உரமாக பயன்படுத்தினாங்க. இந்த அரசாங்கம் வந்தவுடனே அதை தடுத்து நிறுத்தப்பட்டு விட்டது. மீண்டும் அதிமுக ஆட்சிக்கு உடனே விவசாயிகள் அவருடைய நிலத்திற்கு அருகில் இருக்கின்ற ஏரி இருக்கின்ற வண்டன்மல், மேட்டூர் அணையில் இருக்கிற வண்டன்மல் நீங்கள் தாராளமாக அள்ளி உங்களுடைய நிலத்திற்கு இயற்கை உரமாக பயன்படுத்தலாம். இன்றைக்கு அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது 24 மணி நேரம் விவசாயியுடைய பம்பு செட்டுக்கு மும்முனை மின்சாரம் கொடுத்தோம். இப்ப ஷிப்ட் போற கொடுக்குறீங்க. ராத்திரி 12 மணிக்கு போய் தண்ணி கட்ட முடியுமா? தோட்டத்தில் சாலையில் தண்ணி கட்டி பார்த்துருந்தா தெரியும். விவசாயத்துக்கு தண்ணி பாய்ச்சி பார்த்துருந்தா தெரியும். இன்னைக்கு விஷ பூச்சி கடிச்சா யார் காப்பாத்துறது? விவசாயினா இலக்காரமா இருக்குது ஸ்டாலினுக்கு. இந்த தேர்தலில் விவசாய பெருமக்கள், விவசாய தொழிலாளர்கள் தகுந்த பதிலடி கொடுப்பீங்களா? அதே போல இன்றைக்கு பணம் ஏறும் தொழிலாளர்கள் அந்த தொழிலை ஈடுபட்டுகின்ற பொழுது தவறி விழுந்து உயிரிழந்தால் அந்த குடும்பத்துக்கு 20 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும். பணம் ஏறும் கருவிகள் அவர்களுக்கு விலையில்லாமல் வழங்கப்படும் அதிமுக ஆட்சியில். அதே போல கைத்தறி நெசவாளர்கள், அந்த நெசவாளர் குடும்பத்திற்கு வீடு இல்லாமலுக்கு அற்புதமான கான்கிரீட் வீடு கட்டி கொடுக்கப்படும். விசைத்தறி தொழிலாளர்கள், விசைத்தறி உரிமையாளர்கள், நெசவாளர்களுக்கு தேவையான நடவடிக்கை எடுக்கப்படும். தற்போது நெசவாளர்களுக்கு 300 யூனிட் விலையில்லாம தர்றாங்க. அதிமுக ஆட்சியுடனே அதை 450 யூனிட்டாக உயர்த்தி விலையில்லாம தருவோம். அதே போல விசைத்தறிக்கு தற்போது 1000 யூனிட் விலையில்லாம தர்றோம்.
மீண்டும் அதிமுக ஆட்சி உடனே 1400 யூனிட் நம்முடைய விசைத்தறி தொழிலாளர் பயன்படுகின்ற விதமா உயர்த்த விலையெல்லாம் உயர்த்தி கொடுப்போம். அதோட இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வந்தோடனே மின் கட்டணம் 67% உயர்ந்து போச்சு. வீட்டு வரி உயர்ந்தாச்சு, கடை வரி உயர்ந்தாச்சு, குடிநீர் வரி உயர்ந்தாச்சு, குப்பைக்கு வரி போட்டாங்க. இப்ப கிராமத்துல அந்த குடிநீர் இணைப்பு கொடுத்திருக்கிறாங்க, அதுக்கு வரி போட்டதாக எனக்கு தகவல். அப்படியா? அண்ணா திமுக ஆட்சிக்கு உடனே அதற்கு தீர்வு காணப்படும். அதோட நம்முடைய எடப்பாடி சட்டமன்ற தொகுதியில 16 அம்மா மினி கிளினிக் இருந்தது. 16. இன்றைக்கு ஒவ்வொரு அம்மா மினி கிளினிக்லையும் ஒரு MBBS டாக்டர், ஒரு செவிலியர், ஒரு மருத்துவ உதவியாளர் இருந்தாங்க. வேண்டுமென்றே திட்டமிட்டு திரு ஸ்டாலினுடைய அரசாங்கம் அதை திட்டத்தை ரத்து பண்ணிட்டாங்க. ஏழை மக்களுக்கு சிகிச்சை அளிக்கக்கூடிய அந்த திட்டத்தை கூட ரத்து செய்த அரசாங்கம் திமுக அரசாங்கம். மீண்டும் அண்ணா திமுக ஆட்சி அமைந்தவுடனே எந்தெந்த இடத்துல அம்மா மினி கிளினிக் செயல்பட்டதோ அனைத்து இடத்திலும் மீண்டும் அம்மா மினி கிளினிக் திறக்கப்படும். இன்றைக்கு அண்ணா திமுக ஆட்சி இருக்கின்ற பொழுதுதான் 5763 மனுக்கள் இந்த ஒன்றியத்தில் மட்டும் பெறப்பட்டு தீர்வு காண்டிருக்கிறோம். கிட்டத்தட்ட OAP மட்டும் 16,626 பேர் கொடுத்திருக்கிறோம். இந்த ஒன்றியத்தில் 16,626 பேர் கொடுத்திருக்கிறோம். பல திட்டங்கள் நம்முடைய எடப்பாடி கொங்கனாவரம் மகனஞ்சாவடி கூட்டுக்குடி திட்டம் எந்தெந்த பகுதியில் குடி பிரச்சனை இருந்ததோ அந்த பிரச்சனை தீர்க்கின்ற விதமாக காவிரி ஆற்றிலிருந்து தண்ணீர் எடுக்கப்பட்டு சுத்தகரிக்கப்பட்டு பாதுகாக்கப்பட்ட காவிரி தண்ணீரை கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அதே போல இன்றைக்கு பல திட்டம் அதிமுக ஆட்சியில் நிறைவேற்றிக்கிறோம். இன்றைக்கு பசு வீடுகளை கட்டி கொடுத்திருக்கிறோம். இன்றைக்கு நம்முடைய மாணவிகளுக்கு மடிக்கணினி வழங்கணும், அதை திமுக அரசு ரத்து பண்ணி இந்த ஆண்டு அவசரமா ஓட்டு வாங்குறதுக்காக கல்லூரி மாணவர்களுக்கு கொடுத்திருக்கிறாங்க. அந்த திட்டம் மீண்டும் அதிமுக ஆட்சி தொடரும். அதோட அரசு பள்ளி படிக்கின்ற மாணவ செல்வங்கள் அவர்கள் மருத்துவராக வேண்டும், அவருடைய கனவை நனவாகின்ற விதமாக அதிமுக அரசுக்கின்ற பொழுது 7.5% உள்ளிடஒதுக்கீடை கொண்டு வந்து அதன் மூலமா 3000 பேர் படிச்சிருக்காங்க. 3000 பேர் அரசு பள்ளி படித்த ஏழை எளிய மாணவர்கள், குடும்பத்தில் இருக்கின்ற மாணவர்கள் இன்னைக்கு MBBS படிச்சிட்டு இருக்கிறாங்க. அந்த இடஒதுக்கீட்டில் இடம் கிடைத்தவர்கள் சாதாரண குடும்பத்தை, ஏழை குடும்பத்தை சேர்ந்தவர்கள். மருத்துவ கல்வி கட்டணம் முடியல, அரசாங்கமே மருத்துவ கல்வி கட்டணத்தை செலுத்தும் என்ற அரசாணை வெளியிட்டு ₹1 செலவு இல்லாம இந்த 7.5% உள் இடஒதுக்கீட்டில் இடம் கிடைச்சவங்க மருத்துவராக இருக்காங்க. இது அதிமுக சாதனை. நானும் அரசாங்க பள்ளியிலே படித்தவன். என்னுடைய சிலுவமலை ஊர்ல அரசு பள்ளியிலே படித்த துவக்க பள்ளியிலே. ஆக ஏழைகள் அவருடைய எண்ணங்கள் நிறைவேற்றப்பட வேண்டும். அதே போல எடப்பாடியில கலை மற்றும் அறிவியல் கல்லூரி கட்டி கொடுத்த 2000 பேர் படிக்கிறாங்க. கலை மற்றும் அறிவியல் கல்லூரி. வனவாசியில பாலிடெக்னிக் கல்லூரி 1500 பேர் படிக்கிறாங்க. இன்றைக்கு நம்முடைய எடப்பாடி சட்டமன்ற தொகுதியில் இருக்கின்ற நம்முடைய ஏழை எளிய குடும்பத்தில் பிறந்த மாணவி கூட குறைந்த கட்டணத்தில் பட்ட படிப்பை படிக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி தந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அதே போல பல பள்ளிகள் இன்றைக்கு நடுநிலைப்பள்ளி உயர்நிலைப்பள்ளி ஆக்கி இருக்கிறோம், உயர்நிலைப்பள்ளியை மேல்நிலைப்பள்ளி ஆக்கி இருக்கிறோம். இப்படி பள்ளிகள்லாம் திறந்தது அதிமுக ஆட்சியில, பள்ளியை மூடியது திமுக ஆட்சியில. சட்டமன்றத்தில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் சொல்றாரு, உங்க இஷ்டத்துக்கு மேல்நிலைப்பள்ளி திறந்துட்டீங்க, எங்களால பள்ளிக்கூடத்தை நடத்த முடியல அப்படின்னு 200 பள்ளிக்கூடத்தை மூடி விட்டார்கள். 200 பள்ளிக்கூடத்தை மூடிய ஆட்சி மீண்டும் தேவையா? இன்றைய ஏழைகளும் கல்வி கற்க வேண்டும், ஏழைகளும் உயர்ந்த நிலைக்கு வர வேண்டும். அந்த அடிப்படையில் தான்
அண்ணா திமுக ஆட்சிக்கின்ற பொழுது அம்மா முதலமைச்சர் இருக்கும் போதும் சரி, நான் முதலமைச்சர் இருக்கும் போது சரி, எங்கெங்கெல்லாம் மேல்நிலை பள்ளிகள் கேட்டார்களோ அந்த இடத்துல எல்லாம் மேல்நிலை பள்ளிகளை திறந்தோம். இந்த திமுக ஆட்சி பிறகு 200க்கும் மேற்பட்ட பள்ளிகளை மூடிய அரசாங்கம். இதுதான் இந்த ஆட்சியுடைய சாதனை. வேற என்ன சாதனை பண்ணீங்க? இருக்கிற பள்ளிக்கூடத்தை மூடுறதா சாதனை? சிந்திச்சு பாருங்க. எத்தனை கல்லூரி ஒரே வார்டில் 11 அரசு மருத்துவக் கல்லூரி, மருத்துவமனை, 7 சட்டக்கல்லூரி, சேலத்தில் சட்டக்கல்லூரி திறந்திருக்கிறோம், 21 பாலிடெக்னிக் கல்லூரி, 68 கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, 4 பொறியியல் கல்லூரி, 4 வேளாண்மை கல்லூரி, 5 கால்நடை மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி நிலையம், பிரமாண்டமான கால்நடை பூங்கா தலைவாசலை கட்டி இன்னும் திறக்காத பூட்டி வச்சிருக்கிறாங்க. நியாயமா? அத்தனை விவசாய தொழிலாளிக்காக 1200 கோடி முதல் போட்டு கட்டினது. அதுல ஆராய்ச்சி நிலையம். நான் வெளிநாட்டுக்கு போயிருந்தேன். அமெரிக்கா நாட்டுக்கு போகின்ற பொழுது அங்கே பஃபலோ பால் பண்ண ஒரு பசு ஒரு நாளைக்கு 60 லிட்டர் பால் கொடுக்குது. நம்முடைய விவசாய தொழிலாளிகள் கால்நடை வளர்ப்பு இன்னைக்கு நம்முடைய கலப்பின பசுகளை வளர்த்தி அதிலிருந்து பால் கறந்து நம்முடைய சொசைட்டிக்கு விற்பனை செய்யறீங்க. நம்முடைய விவசாயிகளுக்கு இதே போல 60 லிட்டர் பால் கறக்கலினாலும் நம்முடைய மாநிலத்துக்கு சீதோசன நிலைக்கு தக்கவாறு நம்முடைய கலப்பின பசுக்களை உருவாக்கி நம்முடைய விவசாயிக்கு தர வேண்டும் என்ற அடிப்படையில் தான் அந்த கால்நடை பூங்காவை திறந்தேன். அதை பூட்டி வச்சு இன்னும் திறக்கல. அப்படி கலப்பின பசுக்களை உருவாக்கி விவசாயிகளுக்கும் விவசாய தொழிலாளிக்கும் விலையில்லாமல் கொடுக்கின்ற பொழுது ஒரு பசு 40 லிட்டர் பால் கறக்கும். ஒரு பசு 40 லிட்டர் பால் விலையில்லாம ₹1 நீங்க கொடுக்க தேவையில்லை. விவசாயியும் சரி, நம்முடைய விவசாய தொழிலாளியும் சரி, உங்களுக்கு கொடுப்பதற்காக அந்த திட்டத்தை கொண்டு வந்தேன். முடக்கி வச்சிருக்காரு. மீண்டும் அண்ணா திமுக ஆட்சி அமைந்தவுடன் அங்கே ஆராய்ச்சி நிலையத்திலே, அந்த நாம் கால்நடை பூங்கா ஆராய்ச்சி நிலையத்திலே இங்கே கலப்பின பசுக்களை உருவாக்கி நம்முடைய எடப்பாடி தொகுதி இருக்கிற மக்களுக்கு முதலில் வழங்கப்படும். அதே போல ஆடு, நம்ம வளர்க்கிற ஆடு ஒரு வருஷத்துக்கு 20 கிலோ கிடைக்கும். அதே ஆராய்ச்சி நிலையத்தின் மூலமாக கலப்பின ஆடுகளை உருவாக்கி கொடுக்கின்ற பொழுது ஆண்டுக்கு 40 கிலோ எடை கொண்ட ஆடு கிடைக்கும். அப்போ விவசாயிகளுக்கு வருமானம் கிடைக்கும். இன்றைக்கு நான் விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறேன். இங்கே மாதேசுக்கு தெரியும், மாதேஸ்வரனுக்கு தெரியும், 2 பேத்துக்கும் தெரியும். ஆக விவசாயம் என்பது நம்முடைய தொழில். என்ன தவறு? விவசாயம் என்பது கால்நடை வளர்ப்பு உபதொழில். அந்த தொழில் மூலமாக அவர்களுக்கு வருமானம் கிடைக்க வேண்டும். அது விவசாய தொழிலாளி இரவும் பகலும் பாராம உழைக்கின்ற அந்த தொழிலாளிகள் விவசாயி ஏற்றம் பெற வேண்டும், அவர்களுக்கு ரெட்டிப்பு வருமானம் வர வேண்டும் என்றால் அதுக்கு தகுந்தமான திட்டத்தை கொண்டாடும். அதான் நான் கொண்டாந்தேன். அந்த திட்டத்தை முடக்கி வச்சிருக்கிற அரசாங்கம் தேவையா? அதோட பல திட்டம் அதிமுக ஆட்சியில் கொண்டாந்தோம். இன்றைய ஆட்சியில் எல்லாம் மூடி வச்சிருக்கிறாங்க. இன்றைக்கு அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டம் அனைத்தும் நிறைவேற்றப்படும், மீண்டும் நிறைவேற்றப்படும். அது மீண்டும் சொன்னா அவர் இந்த மண்ணில் இருக்க வேணும், நம்முடைய ஆட்சியை பார்க்க வேண்டும். உங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சியை அவர் பார்க்க வேண்டும். அதனால நம்ம வேண்டாம், நல்லா இருக்கட்டும், அதை பற்றியே கவலை இல்லை. ஆனால் என்னை பற்றி எப்படி எல்லாம் பேசுகிறான்னு உங்களுக்கு தெரியும். ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்து ஒரு பதவியிலே இருந்து மீண்டும் பதவி கிடைப்பதற்கு எவ்வளவு கஷ்டம் என்று அனுபவ ரீதியாக உணர்ந்திருக்கிறேன். அவ்வளவு கேவலமாக பேசுகிறாங்க. விவசாயி என்றால் அவ்வளோ கேவலமாக நினைக்கிறாங்க. ஆக இதற்கெல்லாம் தகுந்த பாடத்தை புகட்டுவீர்களா? ஸ்டாலின் அவர்களே, சட்டமன்றத்தில் எங்களை எடை குறைவாக போட்டு பார்த்தீங்க. இன்னைக்கு பிரதான எதிர்கட்சி தலைவர் உங்களால் அடையாளம் காட்டப்பட்டவன் நான். மக்களுடைய பிரச்சனைய இதுவரைக்கும் சட்டமன்ற வரலாறுல பிரதான எதிர்கட்சி தலைவர் 2.25 மணி நேரம் பேசின வரலாறு கிடையாது. அந்த வரலாற்றை உங்க தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நல்ல முறையில் படித்தேன். நான் கேட்குற கேள்விக்கு முழுமையா பதில் கிடைக்கல. பிறகு நேரம் அதிகமாயிட்டுது, எனக்கு பசிக்குது. யாரு? முதலமைச்சர் சொல்றார்,
நீங்கள் நிறைய கேள்வி கேட்டுட்டீங்க, இதுக்கெல்லாம் நான் போய் பதில் தயார் பண்ணணும், கொஞ்சம் ஓய்வு எடுக்கணும், அதனால் எவ்வளோ நேரம் இன்னும் பேசணும்னா இன்னும் நான் 1 மணி நேரம் பேசுவேன். அப்போ முதலமைச்சர் அப்படியே சோர்ந்து போனதையும் பார்த்து நான் இத்துடன் பேச்சை நிறுத்தி கொள்கிறேன் அப்படின்னு முடிச்சிட்டேன். ஆக எனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு, உங்களால் எனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு, பிரதான எதிர்க்கட்சி தலைவர் என்ற முறையில் நம்முடைய எடப்பாடி மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் இருக்கிற 234 தொகுதியில் இருக்கின்ற மக்களுடைய பிரச்சனையை இந்த அரசுடைய கவனத்திற்கு கொண்டு சென்று இந்த அரசாங்கம் பதில் சொல்ல திணறி இருந்தது. திணறடிச்ச நாங்க அதிமுக கட்சி. ஆக அதிமுக பொறுத்த வரைக்கும் மக்களுக்காக தொடங்கப்பட்ட கட்சி. பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தீய சக்தி திமுகவை வீழ்த்த வேண்டும் என்பதற்காக தொடங்கப்பட்ட கட்சி. ஆக மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்பதற்காக தொடங்கப்பட்ட கட்சி. அது ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி, எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி, மக்களுக்கு பிரச்சனை வருகின்ற பொழுது துணிஞ்சு நின்று மக்களுக்காக குரல் கொடுக்கின்ற கட்சி அதிமுக கட்சி. ஆகவே வருகின்ற சட்டமன்ற தேர்தலிலே உங்கள் வீட்டில் ஒருவனாக நான் இருந்து கொண்டிருக்கின்றேன். உங்கள் வீட்டு பிள்ளையாக நின்று மீண்டும் 2026 இப்பொழுது நடைபெறுகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியிலே அதிமுக அங்கம் வைக்கின்றது. அதிமுக சார்பாக எடப்பாடி சட்டமன்ற தொகுதியிலே போட்டியிட்ட எனக்கு உங்களுடைய பொன்னான வாக்குகளை இரட்டை சின்னத்திலே வாக்களித்து பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்று இன்றைக்கு எடப்பாடி சட்டமன்ற தொகுதி இந்த முறை வரலாற்று சாதனையை படைக்க வேண்டும். படைப்பீங்களா? படைப்பீங்களா? ஆக எப்பொழுதும் உங்கள் வீட்டில் ஒருவனாக இருப்பேன். எப்பொழுது வேண்டாலும் என்னை சந்திக்கலாம். இன்றைக்கு உங்களுக்கு அத்தனை பேருக்கு தெரியும், எடப்பாடி ஒன்றியத்தில் சந்து பொந்து அத்தனையும் தெரியும். அனைத்து கிராமங்களும் எனக்கு தெரியும். பெரும்பாலான மக்கள் நேரடியாக எனக்கு அறிமுகம் உண்டு. ஆகவே உங்களுடைய வளர்ச்சி நிச்சயமாக நான் முதலும் அதிமுக ஆட்சி அமைந்தவுடனே நாங்கள் நிறைவேற்றப்படும் என்ற நேரத்தில் தெரிவித்து இன்றைக்கு தமிழகத்திலே சட்ட ஒழுங்கு சீர்கெட்டு விட்டது. எங்கே பார்த்தாலும் போதைப் பொருள் விற்பனை, கஞ்சா விற்காத இடமே இல்லை. உண்மைதானே? இந்த ஆட்சியால கஞ்சாவை கட்டுப்படுத்த முடியல. அதற்கு காரணம் கஞ்சா விற்கின்றவர்களுக்கு துணை நிற்கின்றவர்கள் திமுக கட்சி சேர்ந்த நிர்வாகிகள். அதனால கஞ்சாவை கட்டுப்படுத்த முடியல. இன்றைக்கு இந்த போதை ஆசாமியால தினந்தோறு கொலை திருட்டு பாழி வெள்கொடுமை நடக்காத நாளே இல்லை. சிறுமிகளுக்கு பாதுகாப்பு இல்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, வயது மூத்த நம்முடைய பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. ஆக இப்படிப்பட்ட ஆட்சி தேவையா? மீண்டும் அதிமுக ஆட்சி மலர்ந்தவுடன் 3 மாதத்தில் தமிழகத்தில் கஞ்சா என்ற போதைப் பொருள் அறவாக ஒழிக்கப்படும். தமிழகத்தில் போதை பொருள் இல்லாத மாநிலமாக அதிமுக அரசு நடவடிக்கை எடுக்கும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து வருகின்ற தேர்தல் திராவிட முன்னேற்ற கழக குடும்பம், திராவிட முன்னேற்ற கழக குடும்பம்னா திரு கருணாநிதி குடும்பம், திரு கருணாநிதி குடும்பம்னா திமுக. அந்த நிலையை இந்த தேர்தல் மூலமாக முடிவு கட்டுகின்ற தேர்தல் இந்த சட்டமன்ற தேர்தல் என்பதை நேரத்தில் தெரிவித்து மிக சிறப்பாக எழுச்சியாக இந்த நிகழ்ச்சியை நடத்திய அருமை சகோதரர் திரு மாதேஷ் அவர்களுக்கும் திரு துரை மாதேஷ் அவர்களுக்கும், அதே போல நங்கவலி ஒன்றிய சேர்ந்த அருமை சகோதரர் செல்வம் அவர்களுக்கும், மாணிக்கவேல் அவர்களுக்கும், சிவகுமார் அவர்களுக்கும், சேகர் அவர்களுக்கும், நந்தகுமார் அவர்களுக்கும், காளியண்ணன் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி இந்த நேரத்தில் உறுத்தாக்கிட்டு 23ஆம் தேதி எல்லோரும் தவறாமல் வாக்குச்சாவடிக்கு சென்று நீங்க மட்டுமில்ல குடும்பத்தோடு செல்ல வேண்டும். குடும்பம் மட்டுமில்ல உங்கள் நண்பரோடு செல்ல வேண்டும். இன்றைக்கு எடப்பாடி ஒன்றியத்தில் இருக்கின்ற அனைத்து வாக்காளர் மக்களும் வாக்குச்சாவடிக்கு சென்று
அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளராக போட்டியிடுகிற எனக்கு உங்களுடைய பொன்னான வாக்குகளை இரட்டை லட்சத்திலே பதிவு செய்ய வேண்டும் என்று அன்போடு கேட்டு விடைபெறுகின்றேன். அதே போல அதிமுக ஆட்சிக்கு உடனே பல வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படும். அதிமுக ஆட்சிக்கு வந்தவுடன் விலைவாசி உயர்ந்தாச்சு, வரி உயர்ந்தாச்சு. இதனால் மக்கள் பாதிக்கிறாங்க. இந்த பாதிப்பில் இருந்து அவர்களை விடுவிக்கின்ற விதமாக ஆட்சி அமைந்தவுடனே எல்லா குடும்ப அட்டைதாரருக்கும் அவருடைய வங்கியிலே 10,000 ரூபாய் சிறப்புதவி தொகை வழங்கப்படும். குடும்ப அட்டையிலுடைய குடும்ப தலைவி அவர்கள் மீது வங்கியில் மாதந்தோறும் 2,000 ரூபாய் செலுத்தப்படும். பணிக்கு செல்கின்ற பெண்களுக்கு 5 லட்சம் பேருக்கு அம்மா இருசக்கர வாகனம் வழங்கப்படும். ஒவ்வொரு இருசக்கர வாகனத்துக்கு 25,000 மானியம் வழங்கப்படும். எல்லா குடும்ப அட்டைதாரருக்கும் விலையில்லாம ஃப்ரிட்ஜ் வழங்கப்படும். எல்லா குடும்ப அட்டைக்கும் இப்ப பொங்கல் தோப்பு கொடுக்கறாங்க. அதிமுக ஆட்சி வந்தவுடனே அந்த பொங்கல் தோப்போடு 1000 ரூபாய் ரொக்க பணம் வழங்கப்படும். ஒவ்வொரு தீபாவளி அன்றியும் நம்முடைய பெண்களுக்கு அற்புதமான பட்டு புடவை வழங்கப்படும். இப்போ பெண்கள் தான் நகர பேருந்துல கட்டணம் இல்லாம பயணம் பண்றாங்க. அதிமுக ஆட்சி உடனே ஆண்களும் நகர பேருந்துல கட்டணம் இல்லாமல் பயணம் செய்யலாம். மாற்றுத்திறனாளிகள் கூட்டுறவு வங்கியில் வாங்கி கடன் தள்ளுபடி செய்யப்படும். விவசாயிகள் வாங்கிய பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யப்படும். அதோட இப்ப ரேஷன் கடையில் போடுற அரிசி தரம் குறைவாக இருப்பதாக என்னிடத்திலே புகார் செஞ்சிருக்கிறாங்க. அதிமுக ஆட்சி உடனே மளிகை கடையில் எப்படி அரிசி இருக்குதோ அதே தரமுள்ள அரிசி ரேஷன் கடையிலே வழங்கப்படும். அது மட்டுமல்ல, அரிசி விலை இல்லாம வழங்குறோம். அதே போல பருப்பு ரேஷன் கடையில் விலை இல்லாம வழங்கப்படும். எண்ணெய் விலை இல்லாம வழங்கப்படும் ரேஷன் கடையில். அம்மா இல்லம் திட்டம் ஏற்கனவே நான் குறிப்பிட்டவாறு இன்றைக்கு இந்த மண்ணில் பிறந்த ஏழைகள், அது எந்த ஜாதியினே கிடையாது, எந்த மதனும் கிடையாது, அவளுக்கு வீட்டு மனை இல்லை, வீடு இல்லாமல் இருந்தா அந்த குடும்பத்தாருக்கு அற்புதமான காங்கிரீட் வீடு கட்டி கொடுக்கும். பட்டியலின மக்கள், ஆதிராவிட மக்கள், அருந்தியர் மக்கள் அவர்களுக்கு வீடு இல்லாமவர்களுக்கு அற்புதமான காங்கிரீட் வீடு கட்டி கொடுக்கப்படும். அந்த குடும்பத்தில் பிறந்த ஆண் வாரிசுகள், பட்டியலினத்தில் ஆதிராவிடர், அருந்தியர், அந்த குடும்பத்தில் பிறந்த ஆண் வாரிசுகள் திருமணமாகி தனி குடித்தனம் போகின்ற பொழுது அவளுக்கு அரசாங்கம் சொந்தமாக நிலம் வாங்கி காங்கிரீட் வீடு கட்டி கொடுக்கப்படும். பட்டப்படி படித்து வேலை வாய்ப்புல பதிவு செஞ்சு வேலை கிடைக்காம இருக்கின்ற இளைஞருக்கு மாதந்தோறும் 2,000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும். +2 வரை படித்தவர்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்கப்படும். முதியோர்களுக்கு வழங்கப்படுகின்ற ஓய்வூதியம் 2,000 உயர்த்தி வழங்கப்படும். அதோட கட்டிட தொழிலாளர்கள் அந்த பணியில் ஈடுபட்டுக்கின்ற பொழுது தவறி விழுந்து உயிரிழந்தால் அந்த குடும்பத்துக்கு 25 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும். படுகாயமடைந்தால் 2 லட்சம் ரூபாய் வழங்கப்படும். இப்படி பல திட்டங்கள் நிறைவேற்றப்படும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து, மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம், தமிழகத்தை ஸ்டாலின் மாடல் அரசு, ஃபெயிலியர் மாடல் அரசு, பை பை ஸ்டாலின். நான் சொல்றது அப்படியே சொல்லுங்க. அதிமுக வின்னிங், அதிமுக நல்ல ஆட்சி கம்மி, நல்ல ஆட்சி. மிக திரளாக இந்த தேர்தல் பிரச்சார கூட்ட நிகழ்ச்சியில் கலந்து கொண்டுள்ள அத்தனை நல்ல உள்ளங்களுக்கு மீண்டும் ஒருவரை நன்றி தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.